நம்மை நாம் அறிய உலகம் அனித்தியம் என்று உணர வேண்டும் அல்லவா? என்ன நான் செல்ஃப் ரியலைஸ் பண்றதுக்கு இந்த உலகம் மித்யா, இது இலூஷன், இது மாயை என்று நான் உணரணும்ல. அப்பதானே நான் என்ன நான் அறிய முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு பார்ப்போம். மனம் உலகத்தில் உழண்டு கொண்டு இருப்பதால் அதனிலிருந்து அம்மனதை ஆத்ம முகமாக திருப்புவதற்காக உலகத்தின் அனித்தியத்தன்மையை சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. நம் மனம் எப்பொழுதும் உலகத்தை பற்றி கொண்டு வெளிமுகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது, பகிர்முகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எதை அடையலாம், எந்த சுகத்தை அடையலாம், எதன் பின்னே செல்லலாம் என்று நம் மனம் இந்திரியங்களோடு சென்று வெளி உலகத்திலே அதிகமாக இருக்கின்றதே தவிர உள்ளுலகத்திலே அகமுகப்படுவதே கிடையாது, அந்தர்முகப்படுவதே கிடையாது. அப்ப இந்த வெளி உலகம் நம்ம ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறது. அதற்கு உயிரோட்டம் கொடுக்கின்றோம், அதை நிஜம் என்று நாம் நினைக்கின்றோம். அதனால்தான் நம் இந்திரியங்களும் மனமும் அதை நோக்கி மிகவும் ஆழமாக ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றது. அப்ப சாஸ்திரங்களும் முன்னோர்கள் நம்ம குருமார்களும் என்ன கொண்டு சொல்றாங்கன்னா, இந்த உலகம் சத்தியமற்றது, இது நிலையற்றது, இது மித்யாத்தன்மை உடையது அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லி இந்த ஞானம் வரும்பொழுது நாம் அதன் மீது இருக்கக்கூடிய பற்றை விடுகின்றோம், அதன் மீது இருக்கக்கூடிய பந்தத்தை ரெனவுன்சியேட் பண்றோம். அப்ப அது மித்தியான்னு நம்ம சொல்லும் பொழுதே என்ன ஆகுதுன்னா, அதுல இருக்கிற கவனம் திரும்பி உள்நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருது. ஏன் இந்த உலகத்தை மித்தியான்னு சொன்ன மாத்திரத்திலே நம்ம சத்தியத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறோம். வெளிமுகமா ஓடக்கூடிய நம் உணர்வு உள்முகமாக ஓட ஆரம்பித்து. அப்ப என்ன சொல்றாரு, அம்மனதை ஆத்ம முகமாக திருப்புவதற்கே உலகத்தின் அனித்தியத்தை சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த உலகம் மித்தியான்னு சொல்றதோட பர்பஸ் என்னன்னா, உன்னை உள்நோக்கி திரும்பி உன்னை உள்ளே பயணம் செய்வதற்கு உண்டான ஒரு சத்தியமே அப்படிங்கிறார். அவ்வளவே அன்றி உலகம் அனித்தியம் என்பதால் வேறொரு பயனும் ஒன்றும் இல்லை. இந்த உலகம் எல்லாம் மித்தியா, இதெல்லாம் பொய்ன்னு சொல்றதுனால வேற என்ன பலன் இருக்குது? உன்னை உள்நோக்கி திரும்ப வைப்பதற்காக தான் சொல்லப்படுது. அதுதான் உண்மையும் கூட. ஆனா அது சொல்றதுனோட பர்பஸ் என்னன்னா, யூ ஹேவ் டு லுக் இன், உள்ளுக்குள்ள திரும்பி நீங்க யாருன்னு பாக்குறதுக்கு தான். அது இல்லாம இதை நம்ம உலகம் மித்தியா மித்தியான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால வேற பலன் கிடையாது. அதுதான் அதோட பர்பஸ்ங்கிறார். நம்மை நாம் உணர்தலே முக்கியம். நாமே என்றும் உள்ளோம் என்று உணரின் நமக்கு அயலாய் உலகம் என்று எதுவும் இராது. நாம ரியலைஸ் பண்றதுதான் முக்கியம். நம்ம ரியலைஸ் பண்ணிட்டா நமக்கு வெளியே உலகம்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நான் வேற இந்த உலகம் வேற அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் ரியலைசேஷன் அப்படி இருக்காது. உலகம் வேறு கிடையாது, நான் வேறு கிடையாது, உணர்வால் அனைத்தும் ஒன்றே என்ற அந்த உணர்வு நமக்குள்ள வந்து, அப்ப நான் ஆத்மா, வெளியில இருக்கிறதும் ஆத்மா, எங்கும் சர்வமும் ஆத்மா, சர்வமும் பிரம்மம், பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லை, கான்சியஸ்னஸை தவிர வேற எதுவும் இல்லை, அதிலிருந்து வெளியே வேற எதுவும் இருக்கவும் முடியாதுன்ற அந்த நிலை தான் ரியலைஸ்டு ஸ்டேட். புரியுதுங்களா? அததான் நமக்கு நான் யார் என்று உணரக்கூடிய அந்த நிலை. ஆதலின் அதை பற்றி ஆய்வுக்கு இடமே இருக்காது. நம்ம எல்லாம் ஒண்ணுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தை பத்தின ஆராய்ச்சி போயிடும் நமக்கு. அதுக்கு மேல அதுல ஆராய்ச்சி பண்ணி என்ன இருக்குது? அது எவ்வளவு காலம் இருந்தா என்ன, இல்லாட்டி போனா என்ன, இருந்தா என்ன, அழிஞ்சா என்ன, எல்லாம் பிரம்மமா இருக்குது, நாமளும் பிரம்மம்னா அதுல ஒன்றும் டிஃபரன்ஸே கிடையாதுங்கும் போது அதன் மேல இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. நல்லது.